அவர்கிட்ட ரவீந்திரன்ட்ட பேசிட்டு வந்துடுவா, உங்கள்கிட்ட பேசுவாங்க. சார் ப்ளீஸ் சொல்லிடுங்க. எல்லா கேள்வியும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. 10 நாட்களில் 10 லட்சம் பண்ணிட்டோம், 20 லட்சம் பண்ணிட்டோம், வண்டியில் ஏற்றி அமிச்சிட்டோம், இங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சுன்னா அப்புறம் ஏன் சார் நெல்லை ரோட்டில் எடுக்கு? ஏன் விவசாயிகளாக 10 நாள் ரோட்டில் கிடக்கு, 20 நாள் ரோட்டில் கிடக்கு, எதுக்கு பேட்டி கொடுக்குறாங்க? நான் இல்லை, நான் கொட்டல நெல்லை ரோட்டில், விவசாயிகள் அப்புறம் எதுக்கு ரோட்டில் நெல்லை கொட்டிட்டு 10 நாளாக வெயிட் பண்ணி 20 நாள் வெயிட் பண்ணி எதுக்கு பேட்டி கொடுக்குறாங்க? இன்றைக்கி இன்னொரு உருட்டுனார் தெரியுமா? உதயநிதி அவர்கள் வந்து கேட்டார், 5 ஏக்கரா வச்சிருக்கிற பொண்ணு அறுவடையே பண்ணலன்னு பேட்டி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்? கலெக்டரை கூப்பிட்டு கேட்டேன், கலெக்டர் சொன்னார். அந்த பெண்மணியை பேட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் தான் போய் என்னோட அரிசி நெல்லை வந்து எடப்பாடி எடுக்க காமிச்சு இந்த பெண்மணி கொடுத்த பேட்டி பொய்ன்னு யார் சொன்னாங்களோ 2 சகோதரர் வந்து கொஞ்சம் அமைதியா ஆளுங்கட்சி பேச மாட்டாங்க. ஒரு அடிப்படையை தெரிஞ்சு சொல்லுங்க, பொறுமையா இருக்கு சொல்லுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இப்ப இடைமறிச்சு கத்துறது, தனிநபர் விமர்சனம் வைக்கிறது, மலிவா பேசுறது வாடிக்கை. ஏன்னா உண்மை இல்ல, உண்மையை எதிர்கொள்ளும் துணிவு இல்ல. அந்த இடத்துல அந்த மகளிர் சொன்னாங்க, சரி அவங்க எப்படி விவசாயம் பாக்குறாங்கன்னு தான் சொன்னேன். 5 ஏக்கர் நிலம் வந்து ஆதாரமே இல்லாம பொய்ய மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தாவேகா வழக்கு ஒன்று போட்டாங்க தெரியுமா? இவங்க வீட்டை விட்டு ஓடி போன ஒரு ஆளை வச்சு அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு விவசாயியை பத்தி பேசிட்டு இருக்கோம், விவசாயி பண்ற கஷ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ உட்கார்ந்து தாவக்கா போய் பிரச்சனை சரி ஒரு நிமிஷம் பேசுறதை இடைமறிக்காம கேக்குற தைரியம் இருக்காம கேளுங்க. தயவு செஞ்சு 2 பேருமே கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசுறதை இடைமறிக்காம கேக்குற தைரியம் இருக்கான்னு பேசாம இருந்தாரு. நீங்க சொல்ற ரகசிய தகவல் உண்மையா இல்லையான்ட்டு டிஎம்கே காரங்க சொல்லுவாங்க. எதிர்கட்சி ஒரு விமர்சனம், அவர் பேசும்போது குறுக்கிடாதீங்க, அவர் பேசும்போது நீங்களும் குறுக்கிடாதீங்க. இல்ல நான் பண்ணல பிரதர், ஆரம்பிச்சது அவர் தான். ஒரு எதிர்கட்சி விமர்சனம் வச்சாலோ கேள்வி கேட்டாலோ அதை பதில் சொல்ல துணிவில்லாம, சந்திக்க துணிவில்லாம, மலிவு தார்ந்த தனிநபர் விமர்சனம் வைக்கிறது, கத்தி கூச்சலிட்டு மடை மாத்துறது வாடிக்கையான விஷயம். நான் சொன்ன தரவு 2 தரவு தான். எதுக்கு நெல் மூலம் வந்து ரோட்டில் கிடக்கு, அதுக்கு பதில் கிடைக்குமான்னா அது ஒரு பதில் சொல்லுங்கள். மற்றது எல்லாமே நாங்கள் சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில். 2வது பதில், நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதற்கு காரணமே மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காததா, இல்லை செறிவூட்டப்பட்ட அரிசி ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணுறாங்களா? செறிவூட்டப்பட்ட அரிசி கொள்முதல் வந்து மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லைன்னா எதுக்கு இப்போ செப்டம்பர் மாதம் 34,000 மெட்ரிக் டன்னுக்கு டெண்டர் கூப்பிட்டீங்க? எதுக்கு அதனால் டெண்டர் கால் ஃபார் பண்ணீங்க? அப்போ டெண்டர் கால் ஃபார் பண்ணது கொள்ளையடிக்கிறதுக்கு தானே. உங்களுக்கு அது தேவையில்லை, உங்களுக்கு கொள்ளையடிச்சா போதும். அதோட நோக்கம் தெளிவாக தெரியுது இல்லை? விவசாயிகள் இன்றைக்கி ரோட்டில் நின்று கண்ணீரும் கம்பளியுமா நிற்கி வாழ்வாதாரத்தை இழக்கிறதுக்கு காரணம் உங்களோட லஞ்ச லாவணியம். மூட்டைக்கு 40 - 80 ரூபா. எப்படி விவசாயிகளோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை அழிக்கிறதுக்கு மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லி தட்டிக்கிட்டீங்களோ, அதை காப்பாற்றினது விவசாயியாக இருந்த எடப்பாடியார். வேளாண் பாதுகாப்பு மண்டலம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்லாது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது, கொண்டு வந்தது எங்கள் எடப்பாடியார். அவரோட விவசாயியை பற்றி தெரியறதுக்கு யாருக்கு இருக்க முடியும்? சிமெண்ட் கரும்பு காட்டில் கான்கிரீட் போட்டு போனவங்க வந்து விவசாயியை பற்றி எப்படி பேச முடியும்? பொய்யத்தான் சொல்ல முடியும். இந்த தரவுகளை கேள்வி கேட்டால் நான் சொல்கிறது பொய் அப்படின்னா இந்த தரவு தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் கொடுத்த டெண்டரு. அப்போ உங்கள் மத்திய அரசு ஒப்புதலே இல்லாமல் தான் பண்ணிட்டீங்களா? 17 விழுக்காடு ஈரப்பதம், 22 விழுக்காடு நாங்கள் கொள்முதல் செய்ய மாட்டோம்னு சொல்கிறது உங்கள் கொள்முதல் நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள். அவங்க சொல்லி பண்ண மாட்டோம்னு சொல்லலை. நீங்கள் எத்தனை முறை அதை பற்றி முறையிட்டு இருக்கிறீங்க, எத்தனை முறை விலக்கு கேட்டிருக்கீங்கிற ஆதாரத்தை கேட்டு அதுதான் சொன்னேன். செப்டம்பர் 1ஆம் தேதி நடந்த மீட்டிங்கோட ஆதாரத்தையும் கொடுக்குறேன். மத்திய அரசோட யார் போனால் என்ன பேசுனாங்க, என்ன நீங்கள் வந்து அந்த கழுத்தை நிலைநிறுத்திட்டு வந்துட்டீங்க. முக்கியமான விஷயம், போன அக்டோபர் 15, 2024 டிசம்பர் 2028 வரைக்கும் செறிவூட்டப்பட்ட அரிசியை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளித்து விட்டது. எது வரைக்கும்? டிசம்பர் 2028 வரைக்கும் இருக்கு. மக்களை பற்றி அக்கறை இருக்கிற அமைச்சருக்கோ மக்களை பற்றி இருக்கிறவங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். கொள்ளையடிக்கிறது ஒரு குடும்பத்துக்கு சாமரவிசத்தை மட்டுமே அக்கறை இருந்தால் இதெல்லாம் எப்படி தெரியும்? சத்யன், தான் தெரியும். சத்யன், நான் கிளாரிஃபிகேஷனுக்கு தான் உங்ககிட்ட கேட்குறேன். மத்திய அரசு அரிசியை கலப்பதற்கு அனுமதி கொடுத்துருச்சு. இந்த அரிசியை கலப்பதற்கு கவர்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆலைகளுக்கான அனுமதி அப்படிங்கிறது தனி ப்ராசஸா? அதுக்கு எனக்கு தெரியல. ஆமா, அதுக்காக டெண்டர் சேர்த்து கொடுக்கும். என்ன பண்றாங்கன்னா இந்த 34 அந்த பெர்மிஷன் அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது மத்திய அரசு கிட்ட இருக்கு. நீங்க கொள்முதல் பண்ணக்கூடிய அனுமதி மத்திய அரசு கொடுத்தாச்சு. சரி, விகிதாச்சார அடிப்படைன்னு சொல்லி எஸ்ஓபியும் கொடுத்தாச்சு. என்ன கலக்கணும், என்ன இருக்கணும், ஜிங்க் இருக்கணுமா, வைட்டமின் B12 இருக்கணுமா, என்ன ஃபாலிக் ஆசிட் இருக்கணுமான்னு சொல்லியாச்சு. இதற்கு நீங்க 755 கிரைண்டிங் ஆட்களையும் தேர்வு செஞ்சு ட்ரைனிங் கொடுத்து முடிச்சிட்டீங்க. டெண்டர் 34,000 மெட்ரிக் டன் நேரடியாக அந்த அரிசி ஆலைகளுக்கு செல்வதற்கு டெண்டர் கேட்டிருக்கிறீங்க. அரசாங்க கொள்முதல் நிலையங்களில் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போயிட்டு வர கதை கிடையாது.
இந்த கொள்முதல் எப்படின்னா ஒரு மாதமும் குறிப்பிட்ட அளவு கொள்முதல் ஓராண்டுக்கு 34,000 மெட்ரிக் டன் கொள்முதலை நேரடியாக அந்த கலக்கும் அரிசி ஆலைகளுக்கு அனுப்ப வேண்டிய டெண்டர் இது. அப்போ உங்களுக்கு அனுமதி அவரான அப்புறம் இந்த டெண்டர் கேட்டீங்க. அது இப்போ செப்டம்பர் மாசம் கேட்டிருக்கீங்க டெண்டர். புரியுது. எவ்வளவு பொய் சொல்லுவாங்க இவங்க, பொய் மேல சொல்லிக்கிட்டே போய் அதுக்கப்புறம் தனி நம்பர் விமர்சனம் கேட்டா ஊழல் வழக்கு 474 நாள் ஜெயில இருந்த ஒரு பேர் தியாகி படம் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க 10 ரூபா வச்சு வித்தவருக்கு. இந்த பட்டம்லாம் எங்க கட்சியில் யாருக்குமே கிடையாது. எத்தனை பேர் கோர்ட்டு கோடி ஓடி ஐயா எனக்கு வயசு ஆயிடுச்சு தண்டனை கொடுக்காதீங்க கெஞ்சிட்டு வரீங்க. ஊழல் வழக்கை பத்தி நீங்க பேசுறீங்களே பிரதர். விஞ்ஞான ஊழல்வாதின்னு ஒரு பட்டம் வச்சு அதுக்கு கரெக்டான வழி வகையில நான் அது மாதிரி தாங்கிற மாதிரி தான் இருக்கு உங்க நடவடிக்கை எல்லாம். எதுக்கு தனி நம்பர் விமர்சனம்? கேட்டகரிக்கு பதில் சொல்லுங்களேன். சரி, நன்றி சார். இந்த அரிசி கொள்முதலே ஒப்புதல் கிடைக்காம தான் நிக்குதுங்கிற ஒரு போலி பிம்பத்தை திமுக கட்டமைச்சிட்டு இருக்கு. அது கிடையாது. அரிசி கொள்முதல் என்பது மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்படுது. அவங்க பண்ண வேண்டிய வேலை அவங்க செய்ய. நெல் எல்லாம் ரோட்ல கிடக்கு. கொள்முதல் மத்திய அரசு ஏமாற்று வேலை. சரி, நல்லது. தெளிவுபடுத்த சொல்லுங்க உங்களுடைய அமைச்சர் பெருமக்களை.